இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? ஸோ இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிற இந்த செட் ஆஃப் எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வெயிட்டும் கம்மியாகும், ஒரு சைஸும் டவுன் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த மாதிரி மேட் இல்லைனா நீங்கள் பெட்டில் கூட இதே எக்ஸசைஸ் பண்ணலாம். 2 எல்போவும் இப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க. க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே எந்திரிக்கணும் அண்ட் தென் லை டவுன். ஸ்டார்ட். ஸோ இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணும்போது உங்களோட அப்பர் பாடி அண்ட் தென் மெயினாக அப்டமன் மசில்ஸ் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா தொப்பை தான் ஒரு மெயின் இஷ்யூவாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைசஸில் உங்களுக்கு உங்களோட அப்டமன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 2 கையும் செஸ்ட்டுக்கு சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக ஸ்ட்ரெச் அவுட் அண்ட் லுக் அப். அப்புறம் அப்படியே லை டவுன். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், ஆர்ம் நல்லா டோன் ஆகும், அண்ட் தென் செஸ்ட் மசில்ஸும் நல்லா டோன் ஆகும். உங்களோட அப்பர் அப்டமன் மசில்ஸ் நல்லா ரெடியூஸ் ஆகும். ரிலாக்ஸ். இப்போது நீலிங் பொசிஷன் போய்க்கோங்க. 2 பாமையும் இப்படி இன்வர்ட்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். இப்போ மெதுவாக இப்படி கீழே போயிட்டு மேலே வரணும். இது உங்களுக்கான ஒரு நல்ல ஆர்ம் ஒர்க் அவுட். ஒவ்வொரு எக்ஸசைஸுமே நீங்கள் 20 of 3 sets பண்ணுங்கள். இன்கேஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆஸ் அ பிகினர் அப்படின்னீங்கன்னா 10 to 15 repetitions நீங்கள் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு கையை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட் காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக இந்த கையும் ஆப்போசிட் காலும் டச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணும். ஸ்டார்ட். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொப்பைனால லோ பேக் பெயின் வரும். ஸோ அந்த பேக் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த எக்ஸசைசஸ் உங்களோட ஆர்ம் அண்ட் தைஸ்க்கும் நல்ல ஒர்க் அவுட். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ நேராக படுத்துக்கோங்க. இப்போ படுத்துட்டு 2 கையும் சைடில் வச்சுக்கோங்க. ஹிப்பை மெதுவாக அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணணும். அப் டவுன், அப் டவுன். கண்டினியூ. ஸோ இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பேக் பெயின் ரிலீஃப் எக்ஸசைஸ். அட் த சேம் டைம் உங்களோட அப்டமன் மசில்ஸ், அதாவது உங்கள் தொப்பை, வயிறு, இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது போக உங்களோட பட் மசில்ஸ் அண்ட் தை மசில்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரிலாக்ஸ். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் 20 of 3 sets எவ்ரிடே பண்ணும்போது உங்களுக்கு 1 weekலேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், அட் த சேம் டைம் இன்ச் லாஸும் ஆகும். மெயினாக தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.